ஹல்லேலூயா ஜீசஸ். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். விசேஷமாக இந்த வாய்ப்பினை கொடுத்த ஆண்டவருக்கு முதற்கண் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த இந்த அபண்டன் லைஃப் காலேஜினுடைய போதகர் பாஸ்டர் அன்புராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நேரடியாக நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். ஏன்னா காலம் கொஞ்சம் தான் இருக்குது. அதை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. ஏசாயா 43வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். கடைசி பகுதியை வாசிங்க. உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புள்ளி நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள வளருவார்கள். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய சந்ததியின் வாழ்க்கையிலே, ஏன்னா நம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து ஐயா, நம்முடைய தரிசனத்தை தொடர்ந்து ஐயா கடத்தி கொண்டு போகிறவர்கள் நம்முடைய சந்ததி. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றப் போகிறேன் என்று கண்களை மூடி இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு பிட்டு கொடுக்கும்படியாக, இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே தேவன் நம் கண்களை திறக்கும்படியாக, இருதயத்தை திறக்கும்படியாக, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, இந்த வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் உடைத்து போடும்படியாக, இந்த ராத்திரி வேளையிலே நம் கண்களை கர்த்தர் பிடித்து கொள்ளும்படியாக, ரீபா தூராபலா சகதர எல்லா தடைகளையும் தேவன் உடைக்கும்படியாக கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி சொன்னீங்க. இப்பொழுதும் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை விவரித்து காண்பித்த பொழுது அவருடைய இருதயம் கொழுது விட்டு எரிந்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் ஒருவேளை ஆண்டவரே மற்றவர்கள் தூங்கி கொண்டிருக்கலாம், ஆனாலும் கூட ஒரு சிலரை இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை விளங்க பண்ணும்படியாக ஆண்டவரே, மோசேயோடு முகமுகமாய் தேவன் பேசினது போல இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே பலவிதமான ஏக்கங்களோடு, பலவிதமான கவலைகளோடு, பலவிதமான ஒரு எதிர்பார்ப்புகளோடு, ரீபா தூராபலா சகதரபலா திரபலபா ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருவரோடு கூட அக்கினியின் நடுவிலே இருந்து பேசின தேவன் ஆண்டவரே இன்றைக்கு பேசும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த இடத்திலே ஒரு அக்கினி பற்றி எரியும்படியாய் ஜெபிக்கிறேன். வார்த்தையின் ஆவியானவர் ரபா துரபலா, வார்த்தை என்கிற நாமம் உடையவர் இன்றைக்கு இந்த இடத்தில் ஆண்டவரே ஐயா நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ ஒரு காரியத்தை எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு விழிப்பை கொண்டு வர வேண்டும் என்று இருக்கிறேன். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் ஆண்டவரே அந்த விழிப்பை எங்களுக்கு கொண்டு வரும்படியாக உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட திருவளப்பற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு காரியம், தேவன் நம்மை விழிப்புள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய சந்ததியின் நிலைமை என்ன? நம்முடைய சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம், நாம் கர்த்தருக்காக யுத்தத்தில் முயன்று நின்று கொண்டிருக்கிறோம், நாம் கர்த்தருடைய காரியங்களை குறித்து பாரமுடையவர்களாய் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய சந்ததியின் நிலைமை என்ன என்பதை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்துவிட்டு, ஏனென்றால் நாம் வாழ்கின்ற காலகட்டத்தை விட அவர்கள் வாழ போகிற காலம் என்பது ஐயா சுத்திரம் மிகுந்த
தீங்கின் காலம், ஹல்லேலூயா, கொடிய காலம், ஹல்லேலூயா. அவர்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகளை ஐயா நம்மை காட்டிலும் பலமான போராட்டங்களை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இதன் மத்தியிலே நம்முடைய சந்ததியை அது சந்திக்கும்படியாக எவ்வகையிலே நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் நாம் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் போய் ஒரு பாரத்தோடு கூட அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே என்று பலவிதமான கவலைகளோடு கூட ஐயா சோதன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் என் சந்ததி நிலைமை குறித்து என்ன? வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் எழுதின அந்த புத்தகத்திலே 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமே. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. ஹல்லேலூயா. அக்காலத்திலே எக்காலத்திலே அதே நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமே. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் ஊழியக்காரன் மரணமடைந்த பின்பு, ஹல்லேலூயா, எந்த காலங்க ஐயா? யோசுவா மரணம் அடைந்த பின்பு ஒரு சந்ததி எழும்புகிறது. அந்த சந்ததியை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று. அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய சந்ததியை பற்றி என்ன என்று சொல்லி யோசுவா தன்னுடைய வாழ்நாளில் கடைசி பகுதியிலே அவன் சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன யோசுவா மரித்த பின்பே ஐயா ஒரு கர்த்தரை அறியாத வேறொரு சந்ததி எழும்புமானால், ஹல்லேலூயா, ஐயா ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, யோசுவாவின் காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகள். யோசுவா ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தான். யோசுவாவின் நாட்களிலே யோர்தானை கடக்க வேண்டியதாக இருந்தது. கர்த்தர் யோர்தானை பிளந்தார். ஹல்லேலூயா. பிளக்க முடியாத பிரவாகித்து வருகிற பெரிய பெரிய போராட்டங்களை கர்த்தர் யோசுவாவுக்கு முன்பாக பிளந்தார். ஐயா எகிப்தின் நிந்தைகளை புரட்டி போட்டு ஐயா சுதந்திர வீதத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக தேவன் அவர்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை நடப்பித்தார். 31 ராஜாக்கள் 7 ஜாதிகளை கர்த்தர் ஐயா நொறுக்கத்தக்கதாக யுத்தத்தில் அவர்களை ஜெயம் கொள்ள செய்தார். அப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே போய் அவர்களை பிரவேசிக்க வைத்தார். ஆனால் இதை அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படியானால் இன்றைக்கு ஏன் அந்த சந்ததி ஐயா அறியாமல் போனது? ஏன் நம்முடைய சந்ததிக்குள்ளே இன்றைக்கு கர்த்தரை குறித்த அறிவு இல்லை? கொஞ்சமாவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் ஐயா என் சந்ததிக்குள்ளே தேவனை நான் கடத்தி இருக்கிறேனா? தேவனை அவர்கள் அறிய வேண்டிய பிரகாரம் இன்றைக்கு அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஐயா எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்க, சிந்திக்க பார்க்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன் இந்த நிலைமை? ஏன் இஸ்ரவேல் ஐயாசா கோத்திரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சந்ததி எழும்பிற்று? ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 78வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 78:5. யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி வேதத்தை ஸ்தாபித்து பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி கட்டளையிட்டார். 8வது வசனம், இருதயத்தை செவைப்படுத்தாமலும் பற்றிக்கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும்
கலகமுள்ள ஐயா சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு ஒப்பாகாதபடி இவைகளை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஐயா யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தினார், இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தார். எதற்காக? அதை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எதற்காக? முரட்டாட்டமும் கலகமுமான தேவனை அறியாத ஒரு சந்ததிக்கு ஒப்பாகாதபடி அவர்கள் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருக்கிற ஒரு சந்ததி உருவாகாதபடிக்கு வேதத்தை எழுதி கொடுத்தாருங்க. வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், ஆனால் அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். ஹல்லேலூயா. நீ வேதத்தை மறந்தாய், ஆகையால் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். சொல்லி இருக்கிறோமா? ஒரு காலத்தில் ஐயா நான் தேவனை ருசி பார்த்த விதங்களை என் பிள்ளைகளுக்கு நான் சாட்சியாய் சொல்லி இருக்கிறேனா? இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அப்படி நம்ம சொன்னது கிடையாது. நான் நடந்தே என் வாழ்க்கையை தொடங்கின நாட்கள் உண்டு. எங்களுடைய மூதாதையர்களை பார்க்கிற பொழுது அந்த கிராமத்தில் மூட நம்பிக்கை நிறைந்த மக்களாய் மந்திரவாதிகளும் குறி சொல்லவர்களும் நிறைந்தவர்களாய் இருந்த பொழுதுதான் தேவன் எங்களை தேடி வந்து எங்களை தொட்டு எங்களை ரட்சித்து எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அந்த நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்து ஐயா சுத்த உயர் பதவிகளிலே உட்கார வைத்து ஐயா அவருடைய நற்கிரியைகளை எங்கள் மூலமாய் தேசத்திற்குள்ளே கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்குள்ள பிள்ளைகள் அவங்க நடந்து பார்த்துருக்காங்களா? அவங்களுக்கு எடுத்த உடனே நம்ம இந்த சில்வர் ஸ்பூன்ல கொண்டு போனது மாதிரி தேவனை மாத்திரம் கொண்டு போகவில்லை, ஆனால் வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவனை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க மறந்து விட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதாங்க தேவனை அறியாத ஒரு சந்ததி எப்படி எழும்பினது. கொடுத்திருக்கிறோமா? தேவனை கொடுத்திருக்கிறோமா? சொல்லி இருக்கிறாயா? நாங்க இப்படிதான் இருந்தோம், என் வாழ்க்கையில பட்டினி இருந்தது, என் வாழ்க்கையில பஞ்சம் இருந்தது, நாங்கள் வெறுமையானவர்களாய் இருந்தோம். இந்த இயேசு மாத்திரம் என் வாழ்க்கையிலே வராவிட்டால் இந்த என் வாழ்க்கை வீணாய் போயிருக்கும். அந்த கிராமத்தையே தாண்டி இருக்காது. இன்றைக்கு எல்லைகளை விட்டு எல்லைகளை கடந்து நாடுகளை விட்டு நாடுகளை கடந்து நீங்களும் நானும் போவதற்குரிய காரணத்தை உன் சந்ததிகளுக்கு நீ சொல்லி இருக்கிறாயா? அப்படி சொல்லாவிடில் ஒரு பரிதாபம் என்னவென்றால் தேவனை அறியாத சந்ததி, முரட்டாட்டமுள்ள ஒரு கலகமுள்ள ஒரு சந்ததியை ஐயா நாமே பெற்றெடுத்து ஐயா நாமே வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. உலகத்துக்கு பாரப்படுறோம், அது அழிந்து போகக்கூடாதுன்னு பாரப்படுறோம். உன் கைகளிலே கொடுக்கப்பட்ட உன் சந்ததியின் நிலைமை என்ன? அல்லேலூயா. அந்த பாரம் உனக்கு இல்லையா? அந்த கண்ணீர் உனக்கு இல்லையா? அந்த பிள்ளை மரித்தால் இன்றைக்கு மரித்தால் எங்கே போக போகிறது என்ற ஒரு கலக்கம் உனக்கு இல்லையா? வாசித்து பாருங்கள் அதே சங்கீதம் 78:9. ஆயுதம் அணிந்த எப்பிராயீம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அல்லேலூயா. எல்லா ஆயுதமும் போட்டிருக்காங்க, ஆனா யுத்தத்தில் அவங்களால ஜெயிக்க முடியலங்க. யுத்த நாள் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு பரிதாபம். டியூஷனுக்கு அனுப்புறோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், நல்லா படிக்கணும்னு, ஐயா என் பிள்ளை நல்லா வளர்ந்துடணும், அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு எவ்வளவோ முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் முடிவு என்ன? அவன் முதுகு காட்டத்தக்கதாக, அவன் தோல்வி அடையத்தக்கதாக
ஐயா ஸ்தோத்திரம், முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. எவ்வளவாவது நீ ஆயத்தப்படுத்தலாம், எவ்வளவு படிப்புனாலும் அவனுக்கு கொடுக்கலாம், ஆனா என் கர்த்தர் கைகளை வைக்காவிடில், கர்த்தர் ஆசீர்வாதிக்காவிடில், ஐயா ஸ்தோத்திரம், அவன் புறமுதுகு காட்டி பின்னிட்டு திரும்பி ஓடி வருகிறதை நிச்சயமாக உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா. எப்பொழுது? கர்த்தரை கொடுக்காத பட்சத்தில். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்க எழுதியிருக்கு பாருங்க, 78வது சங்கீதம் 23வது வசனம். 78:33. ஆதலால் நாட்கள் விருதாவிலும் பயங்கரத்திலும் கழிய பண்ணினாராம். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு உழைக்கிறான், கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறான், கஷ்டப்பட்டு அடையலான்னு பார்க்கிறான், ஆனா அங்கே விருதாவிலே கழிய பண்ணுகிறார். ரிபா துரபலா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர் என் தேவன் மாத்திரமே. தேவனை கொடுக்காம நீ ஓட வச்சினா ஒரு நாள் பாப்ப, ஐயா அவன் செலவழித்த பலன்கள், அவன் செலவழித்த காலங்கள், ஐயா அவன் சம்பாதித்த காரியங்கள் எல்லாம் விருதாவிலே போய் முடிந்துவிடும். பயங்கரத்திலும் கழிய பண்ணுவாராம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லிக் கொண்டு போகலாம். கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார், அவர்களை சத்துருக்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகம் பிள்ளைகள் நாம் ஊழியம் செய்யலாம், நான் விசுவாச குடும்பத்தில் இருக்கலாம், ஆனால் என் சந்ததி சத்துருடைய கையிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஏன்? பிள்ளையாண்டனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. பெரிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குங்க. ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபை என்னவென்றால், இன்றைக்கு உன் சந்ததியின் மீது ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து அனுப்புவார். ஹல்லேலூயா. உன் சந்தானத்தின் மீது ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்து அனுப்பும்படியாகத்தான் இன்றைக்கு உன்னை இந்த எல்லைகளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அறியாத சந்ததி மாத்திரமல்ல. நியாயாதிபதிகள் 3:2 வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 3:2. சந்ததியாரும் பாருங்க, யுத்தம் செய்ய அறியாத ஒரு சந்ததி. கர்த்தரே அறியாத சந்ததி எழும்பி இருக்குது. யுத்தம் செய்ய அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. அவர்களை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு கொடுமை பாருங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க இந்த உலகத்திலே நாம் போராட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. வெறும் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு உன் சந்ததிக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. அல்ல, புரிந்துகொள். ஆவிக்குரிய காரியத்தில் முன்னாடி நிற்கிற நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சந்ததியின் மேலும் நிச்சயமாகவே ஐயா அந்த பிசாசானவன், அந்த வலு சர்ப்பமானது அது மூர்க்கம் கொண்டு எழும்பி இருக்கிறது. ஆனா இதெல்லாம் அறிந்த நாம் என் சந்ததியின் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கத்தக்கதாக நான் என்ன செய்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம அந்நிய பாஷையில் பேசுகிறோம், நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் ஒரு வார்த்தை சர்ச்சுக்கு வான்னு சொல்ல முடியுதா? சர்ச்சுக்கு வான்னு சொன்னா இன்னொருத்தங்க சொல்றாங்க, நைட்டு ஃபுல்லா அவன் படிச்சுட்டு ஐயா வேலை பார்த்துட்டு 2 மணிக்கு தான் தூங்கினான். காலையில் எப்படி நீங்க சர்ச்சுக்கு உடனே போக முடியும்? எங்க அம்மா சொன்னாங்க, நாங்கெல்லாம் காலையில் 5 மணிக்கு எழும்பி குடும்ப ஜபத்தில் உட்காரலன்னு வச்சுக்கோங்க, எங்க பாட்டியம்மா அப்படியே தண்ணியை தூக்கி அப்படியே
போர்வையோட சேர்த்து எங்கள் மேலே ஊற்றிடுவாங்க. சண்டே மனப்பாடம் வசனம் சொல்லலைன்னா மத்தியானம் சாப்பாடு கிடையாது. அன்றைக்கு மிஷனரிமார்கள் அந்த சந்ததியை எப்படி பழக்கித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆத்தும பாரம் கொண்டவர்களாக இருக்கிறோம். என்னத்தை பழக்கி வச்சிருக்கிறோம்? தூங்கட்டு தூங்கட்டு. எது ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்? கர்த்தரை கொடுக்கலையே. ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னாரு, அவர் ஊழியம் செய்கிறவர். நான் சர்ச்சில் ஒரு வார்த்தை பிரசங்கம் பண்ணேன், எல்லார் கண்களும் திறக்கப்பட்டதுன்னாரு. என்னன்னு கேட்டோம். நானும் இன்னொரு ஊழியக்காரன் போயிருந்தோம். ஜபல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது. நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் அப்பா கூட பேசுகிற மாதிரி பேசிட்டா போதும். அப்படின்னு சொன்ன உடனே சபையில் வந்து எல்லார் கண்களும் திறக்கப்பட்டது. இவ்வளவுதானா? அல்லேலூயா. பாருங்க, ஏவாளுடைய கண்ணும் திறந்துச்சு. அல்லேலூயா. ஆனா அது ஐயா ஸ்தோத்திரம், எதை புசிக்க கூடாதோ அதை புசித்தது நிமித்தம் திறக்கப்பட்டது. இன்னைக்கு ஷார்ட்கட்டா ரொம்ப பிடிக்குது ஐயா. ஆனா ஒரு விளக்கரையும் செலுத்தி ஐயா தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து போவதற்கு ஐயா நான் துதித்து பாடி ஐயா அதிகாலையில எழும்பி ஐயா ஜெபித்து ஐயா சொந்த ஒரு போராட்டமான ஜெபம் செய்வதற்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க மனதில்லை. ஆனா கண்களை திறந்துட்டாராம். கண்களை திறப்பாரு. உன்னால சத்துருவை மேற்கொள்ள முடியாது, உன் சந்ததி யுத்தம் செய்ய முடியாது. உன் சந்ததியாலே ஐயா இன்றைக்கு உள்ள பிரச்சனைகளை, தீங்கு நாள் ஒன்று வருகிறது, யுத்த நாள் ஒன்று வருகிறது, அதை மேற்கொள்ள வேண்டிய பலன் இருக்காது. வலு சர்ப்பத்தோடு மோத வேண்டியது இருக்கிறது, மந்திரவாதிகளோடு மோத வேண்டியது இருக்கிறது. 2 நிமிஷம் ஜெபம், 3 நிமிஷம் ஜெபம் பண்ணா போதும் என்று சொல்லி ஐயா ஸ்தோத்திரம், நம்ம அவங்க கண்களை திறந்தது போல அவர்களுக்கு லகுவாய் கொடுப்பதற்கு அல்ல சொல்லணும். இரவு முழுது நம்ம ஜெபித்து போராடணும் சொல்லி ஐயா ஸ்தோத்திரம் விழிக்க வைத்து பழக்குவிக்கத்தக்கதாகத்தான் உங்களையும் என்னையும் இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். உன் சந்ததியும் ஜெயிக்க வேண்டும். நீ ஜெயித்தது போல உன் சந்ததியும் ஐயா இந்த யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அங்க யுத்தத்தில் பழக்கி வைப்பதற்காக ஒருத்தி வேகமா வந்து கானானிய ஸ்திரீ சொல்றா, என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனை படுகிறாள். சும்மா கிடையாதுங்க, சந்ததி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய சந்ததி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அழுகிறா. சாதாரண வேதனை கிடையாதுங்க. சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே உம்மை பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வருகிறாளே, ஏதாவது செய்யும். அன்னைக்கு பர்த்திமேயை கூப்பிட்ட போது என்ன சொன்னாங்க? அவனை போய் அதட்டின அதே சீஷர்கள் சொல்றாங்க, ஏதாவது செய்யும் என்று சொல்லுகிறாங்கன்னா கண்கள் குருடா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த பிசாசின் போராட்டம் எவ்வளவு கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அது எவ்வளவு தூரம் அந்த மகளை பாதித்து இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் கூட உனக்கு தெரியவில்லை, உன் பிள்ளைகள் அவதிப்படுகிற காரியங்கள் உனக்கு தெரியவில்லை ஐயா, நீ நிர்விசாரமாய் நின்று கொண்டிருக்கிறாய். ஆனால் ஐயா ஏதோ ஒரு விதத்திலே அது உன் சந்ததியை கொடுமை வேதனை படுத்தி கொண்டிருக்கிறது. அவங்களால வெளியே சொல்ல முடியல. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்க கைகளில் யுத்தத்துக்கு பழக்கி விக்காதது நிமித்தம் அவர்கள் கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு இடத்துல தான் காலேஜ் எல்லாம் படித்தேன். எப்போ என் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருந்த ஒரு ஹிந்து பையன் தான், நல்லா படிப்பான். நாங்கள்லாம் கொஞ்சம் விளையாட்டு இதாக தான் இருப்போம், அரியர் வச்சுட்டு தான் இருந்தோம். ஆனால் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமான பையன். ஒரு எண்ணெய் கடை வச்சுருந்தான். அப்பா கிடையாது,
பொறுப்புள்ள பையன். தன் அக்காவுக்கு திருமண காரியங்களை பண்ணி வைச்சான். 2 தம்பிகள், குடும்பத்தை பொறுப்பாய் பார்த்து கொண்டு வந்தவன். ஆனால் 12th முடிச்சுட்டு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் அவன் ஈஸி போய் ஜாயின் பண்ணான் பக்கத்தில் உள்ள ஒரு காலேஜில். அங்கே ஹாஸ்டலுக்கு போக நேரிட்டது. நான் அந்த டைம் சென்னைக்கு வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழித்து ஊருக்கு போகிறேன். அவன் கடைக்கு போகும்போது அவன் கடையில் இல்லை. நான் ஒரு என்னடா இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன். அந்த கடையில் பக்கத்தில் சொன்னாங்க, இப்போல்லாம் அவர் கடைக்கு வந்ததில்லை, வீட்டில் பூட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. உடனே என்னடா பூட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா அவன் பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே கடந்து போய் விட்டான். வெளியே விட்டோம்னா அவனை கட்டுப்படுத்துவது அரிதாக இருக்கிறது. எங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் கூட கொஞ்சம் நேரம் பேசலாமா, நான் கடைக்கு கூட்டிகிட்டு போய் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைத்து கொண்டு நான் போய் கடையில் தான் போய் உட்கார்ந்தோம். பிரின்ஸ்டன் எனக்கு பீடி அடிக்கணும்னா, ஏன்டா அப்படி அவன் சொன்னதே கிடையாது, அவன் அப்படி அடிக்கிற பையனும் கிடையாது. உடனே என்ன முருகதாசன் நான் சொல்கிறதுக்குள்ள பக்கத்தில் ஒரு பெட்டி கடை இருந்துச்சு. நேராக போனான். அவன்கிட்ட காசு கிடையாது, அவங்க வீட்டில் கொடுக்குறதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. போய் எடுத்தான், டக்கு டக்குன்னு பற்ற வச்சான். கடக்கு கடக்கு கடக்குன்னு அடித்து கீழே போட்டுட்டு வந்து உட்காந்தான். நான் உடனே கேட்டேன், எனக்கே பரிதாபமாக தெரிஞ்சிச்சு, ஏதோ பாதிப்பு வந்திருக்கிறதுன்னு நினச்சேன். நேராக அவன்கிட்ட சொன்னேன், அவங்க வீட்டில் போய் சொன்னேன், நான் சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, தாராளமாக கூட்டிகிட்டு போங்க, என் பிள்ளையை ஏதாவது செஞ்சு உங்களால் காப்பாற்ற முடியும்னா காப்பாற்றுங்கன்னு சொன்னாங்க. அவனை கொண்டு போய் ஒரு வீடியோ கோச் பஸ்ஸில் ஏற்றி மதுரை வரைக்கும் தான் வந்தேன். அவனால் உள்ளே இருக்க முடியல. அந்த வீடியோ சத்தம், அவன் சொன்னான், எனக்கு இப்போ அழுதே பீர் அடிக்கணும். அப்படி சொன்ன பையன் கிடையாது, அவனை அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் சொல்லுகிறேன், பிசாசு கொடிய வேதனை படுத்துகிற ஐயா எவனை கொள்ளலாம் எவனை அழிக்கலாம் என்று சொல்லி ஐயா அந்த சந்ததியை பாதிக்கும்படியாக அது எழும்பிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மதுரை வரைக்கும் கூட அவனால் வர முடியல. கடைசியில் அவனை இறக்கி ஒரு லாட்ஜ் போட்டு அவனுடைய சொந்தக்காரங்களை வர வச்சு கடைசியில் அவனை ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவன் மறுபடியுமாய் கூட அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அவன் கடந்து போனான். எங்கள் அம்மா 2 நாள் கழித்து பேசியிருக்காங்க. அவன் காதில் ஒரே ஒரு சத்தம், தற்கொலை பண்ணிக்கோ தற்கொலை பண்ணிக்கோ. அடுத்த நாளே அவன் தற்கொலை பண்ணி மரித்து போனான். அல்லேலூயா. கொடிய வேதனைப்படுத்துகிறது, கொடிய வேதனைப்படுத்துகிறது. சில மன அழுத்தங்கள் உன் குடும்பத்துக்குள்ளே வந்து தூக்கமில்லாத இரவுகளை கொண்டு வந்து உன் பிள்ளைகளை பிசாசானவன் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஐயா சொல்றான், ஐயா அது எப்படி வந்தது, அது எப்படி உள்ளே நுழைந்தது? இன்றைக்கு ஐயா நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு யுத்தத்துக்கு பழக்கி வைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. தகப்பன் வந்து சொல்றான், அளக்களிக்கிறது. சீசர்கிட்ட போய் கெஞ்சுறான், போய் என் பிள்ளையை அளக்களிக்கிறது. இன்றைக்கு எத்தனை தகப்பன்மார் ஐயா தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் இப்படிப்பட்ட வேதனைகளை அளக்களித்துக் கொண்டு தீயிலும் தண்ணீரிலும் மாறி மாறி தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறது. யாராவது விடுதலை தர மாட்டாங்களா? ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்த நிலைமை? நாம் புரிந்து கொண்டு உன் சந்ததியின் மீது அக்கறை உள்ளவனாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஒரு 3 குறிப்பை மாத்திர சின்னதாக சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10 நிமிடத்தில் நான் முடித்து விட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐயா ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 39:13 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோபு 39:14. யோபே செவிகொடும். 39:14. அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு
அவைகளை மணலிலே அனலில் உரைக்க வைத்து விட்டு போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போ என்பதையும் நினைக்கிறதில்லை. தன்னுடையது அல்லாதது போல கடினமுள்ளதாய் இருக்கிறது. கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். புத்தியை கொடாமல் ஞானத்தை விளக்கி வைத்தார். எதை குறித்து சொல்றாருன்னா, ஐயா ஸ்தோத்திரம், ஒரு தீ குருவியை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஞானமற்ற ஒரு தீக்குருவி கஷ்டப்பட்டு முட்டை போடுதுங்க. முட்டையிடுவதற்கு ஒரு வருத்தம், ஒரு கஷ்டம். போட்டு எங்க போட்டுட்டு போயிருதான்? மணல்ல போட்டு மணல்ல அனல் உரைக்க செய்து, அது யாராவது மிதிச்சிருவாங்கன்ற கூட கவலை இல்லாதபடி காட்டு மிருகங்கள் வந்து அதை உடைத்து விடுவோம் என்று சொல்லி எண்ணமில்லாதபடி அதை காக்காமல் கடின கழுத்துள்ளதாய் இருக்கிற ஒரு தீக்குருவியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கஷ்டப்பட்டு பிள்ளையை பெற்றெடுக்கிறீங்க. தேவன் ஐயா ஒரு பிள்ளையை கொடுப்பது ஒரு கட்ட, உனக்கு உன்னையும் என்னையும் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாய் உருவாக்கும்படியாக அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவருக்குள் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவரை படைத்தார்? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆனால் ஒரு தீக்குருவியை போல ஞானத்தை ஐயா மறைக்கப்பட்டவனாய் அதை மணல்ல ஏதோ போட்டுட்டு அது அந்த சூட்ல ஐயா நீ உட்கார்ந்து அந்த முட்டையின் மீது உட்கார்ந்து அதை அடைக்காத்து அதை பொறித்து அதை பாதுகாக்க வேண்டிய நீ, ஹல்லேலூயா, துஷ்ட மருங்கங்கள் வந்து அதை மிதித்து போடத்தக்கதாக பொறுப்பில்லாதவனாய், ஹல்லேலூயா, தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் ஊழியத்தை செய்ய முடியாதுங்க. குடும்பங்களின் ஐக்கியம் சபை, ஹல்லேலூயா, அதை காக்க மனதில்லாமல் ஒரு தீக்குருவியை போல இன்னைக்கு ஞானம் மறைக்கப்பட்டவனாய் என் சந்ததியை நான் இழந்து போகக்கூடாது என்ற ஒரு பெரிய அக்கறையோடு கூட ஒரு உணர்வோடு கூட ஞானமுடையவனாய் இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் அடையாளமாய் அற்புதமாய் மாற்ற ஒரு பெரிய பொறுப்பை தேவன் எனக்குள்ளே கொடுத்து இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து வார்த்தையை கேட்பானேயானால் உன் சந்ததியின் மீது பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. உன் சந்ததியை கொண்டு ஐயா பெரிய காரியத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஒரு கழுகை குறித்து அவர் சொல்லி இருக்கிற அதே தீக்குருவை குறித்து சொன்ன ஆண்டவர் ஒரு கழுகை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். நீங்க அதே இது யோபு 39:28 வசனத்தை வாசித்து பாருங்கள். 39:27 இருந்தே வாசிங்க. உன் கற்பனையினாலேயா கழுகு உயரமாய் பறந்து தன் கூட்டை கட்டுமோ? அதுக்கு ஒரு ஞானம் இருக்குதுங்க. கூட்டை எங்க கட்டணும்? துஷ்ட மிருகங்கள் மிதித்து போடாதபடி, துஷ்ட மிருகங்கள் அதை சேதப்படுத்தாதபடி உயரத்திலே கொண்டு போய் ஐயா வலு சர்ப்பம் வரக்கூடாத ஒரு உயரத்திலே கொண்டு போய் எல்லாவற்றுக்கும் மேலாக 28 வசனம் சொல்லுகிறது, எங்க கட்டுதான்? கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். ஹல்லேலூயா.
ஐயா கன்மலையின் மீது கட்டப்பட்ட ஐயா கன்மலை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட ஒரு கூடாரமாய் உன் கூடாரம் இருக்குமாயின் அதுதான் ஞானம். என் பிள்ளை கலெக்டர் ஆயிட்டான்றது ஞானம் கிடையாது. அதையெல்லாம் தேவன் எளிதாய் கொடுப்பார். தேவன் இல்லாம ஐயா எல்லா காரியங்களும் வந்து என்னங்க பிரயோஜனம்? ஹல்லேலூயா. அது வெறுமை. நீ பட்ட ஐயா வருத்தங்கள் விருதாவாய் போய்விடக் கூடாது. எல்லாமே கிடைக்குது. ஆனா ஒரு ஆவிக்குரிய யுத்தம் வருகிற பொழுது என் பிள்ளை பாதுகாக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிற காரணம் நீ கன்மலையின் மேல் உன் கூட்டை கட்டவில்லை. கழுகு உயரத்தில் கொண்டு போய் கட்டுதுங்க. கழுகுக்கு 5 அருகு உள்ள ஒரு பறவைக்கு தெரிகிறது ஐயா சோத்திரம் துஷ்ட மிருகங்களும் ஐயா இந்த ஐயா வலு சர்ப்பங்களும் ஐயா இந்த முட்டையை எந்த விதத்திலும் விழுங்காதபடிக்கு நான் கன்மலையின் வெடிப்பிலே கொண்டு போய் ஐயா இந்த கூட்டை கட்டுவேன் என்று அதற்கு தெரியுது. வசனத்தின் மீது கட்டுவேன் என்று அதுக்கு தெரியுது. எனக்கு தெரியலையே. அது மாத்திரமல்ல, உபாகமம் 32:11 வாசித்து பாருங்க. நான் முடிக்க போகிறேன் ஐயா, 5 நிமிஷத்துல முடிக்க போகிறேன். 32:11 வாசித்து பாருங்கள். கூட்டை கலைத்து அசைவாடி விரித்து எடுத்து போகிறது போல. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படியே வைக்கல, அது கொண்டு போகுது, கூட்டை கட்டுது, அதுக்கு வேண்டிய போஷாக்க கொடுக்குது, அதை வளர்க்குது. ஐயா சோத்ரம். அது ஒரு நிலையிலே பலமடைந்த உடனே அது அப்படியே விடலங்க. எந்த கம்ஃபர்டபிள் சோன்ல அந்த குஞ்சு ஐயா மகிழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அதை உடைக்குது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அதை பறக்க வைக்கணுன்ற மேலான நோக்கத்தோடு. ஹல்லேலூயா. எல்லாம் நானே செஞ்சிருவேன், என் பிள்ளைக்கு நானே செஞ்சிருவேன், அவனுக்கு எல்லாவற்றையும் நானே ஊட்டி கொடுத்துருவேன், அவனுக்கு சமைச்சு கொடுத்துருவேன். ஐயா சோதரம், நான் போய் அவனை கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நீ மெத்தனமாய் ஐயா அவனை வளர்க்கிற விதங்கள் இன்றைக்கு தேவனை அறியக்கூடாதபடி ஐயா அவன் விசுவாச வாழ்க்கை கட்டக்கூடாதபடி இன்றைக்கு நீயே கெடுத்து கொண்டு இருக்கிறாய். கூட்டிலே இருக்குது, கூட்டிலே இருக்கிறான். அவனுக்கு உலகம் என்னன்னு தெரியல, யுத்தம் என்னன்னு தெரியல. ஆனா கழுகு அப்படி விடல. அது என்ன செய்த? என்னை போலவே ஐயா இதுவும் ஐயா தன்மை உள்ளதாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஐயா அந்த கம்ஃபர்டபிள் சொன்ன உடைச்சி ஐயா அதை பறக்க விடுகிறது. ஒருவேளை அதை கீழே போகிறதா இருந்தாலும் கூட இந்த உலகத்தோடு ஒட்டி விடாதபடி அதன் மீது அசைவாடி அதை தூக்கி சுமந்து மறுபடியும் கொண்டு போய் மேலே நிறுத்துகிறது. எது வரைக்கும்னா அதுவும் தன்னை போல மேலே உயரே பறக்கும்படியான ஒரு சூழ்நிலை வருகிற வரைக்கும் அது விடுவதில்லை. ஹல்லேலூயா. அது அசைவாடுகிறது. கம்ஃபர்டபிள் சோன்ல வளர்த்துறாதீங்க. நீங்க வளர்க்கப்பட்டது அப்படி கிடையாது. உங்களை கர்த்தர் உருவாக்கின உபத்திரவத்தின் குகையிலே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அந்த சூழ்நிலையிலே சொல்லி அந்த விசுவாச பயிற்சிக்குள்ளே அவன் பாட்டிக்குள்ளே அந்த விசுவாசம் இருந்தது, அவன் தாயாருக்குள்ளே அந்த விசுவாசம் இருந்தது, அது தீமோத்தேயுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. பாட்டி எப்படி வளர்க்கப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் தாயார் வளர்க்கப்பட்டாங்க. தாயார் எப்படி வளர்க்கப்பட்டாங்களோ அதே போல தீமோத்தேயு வளர்க்கப்பட்டான். அவன் தான் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. கடைசியாக பாருங்க, அது சொல்லுது, நீங்க வாசிச்சு முடிக்கலாம். அதே 39வது அதிகாரம் கழுகு 29-30 வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். யோபு 39:29-30. அங்கே இருந்து இரையை நோக்கும், பார்க்கும், உறிஞ்சும், அங்கே கழுகு சேரும். அது எவ்வளவுதான் உயர போனாலும் அதனுடைய கண்கள் அங்கே இருந்து தன்னுடைய போஜனத்தை நோக்கும். ஹல்லேலூயா.
நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நம்ம எவ்வளவு தூரம் உயர பறந்தாலும் ஐயா, இன்றைக்கு நமக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயா. அந்த தரிசனத்தின் மீது அது கண்ணோக்கம் உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் ஐயா, ஸ்தோத்திரம், நான் உயர்ந்து விட்டேன், நான் மேலான நோக்கத்தில் போயிட்டேன் ஐயா, ராஜ மேன்மை எனக்கு கிடைச்சிச்சு. அப்படி அல்ல. உன்னை தேவன் ஐயா படைத்த ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தின் மீது உன்னை கண்ணை நீ வைத்திருக்காவிட்டால், அந்த போஜனத்தின் மீது அந்த கழுகு கண்ணை வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எங்கதான் கர்த்தர் உன்னை உயர்த்தினாலும் கூட பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும். அப்படின்னா எங்கே மரித்தவர்கள் இருக்கிறாங்களோ, எங்கே செத்து கொண்டவர்கள் இருக்கிறாங்களோ, எங்கே கொலை உண்ண போகிறவர்கள் இருக்கிறார்களோ, அவர்களை ஐயா மீட்கும்படியான ஒரு பெரிய தரிசனத்தை உன் சந்ததியின் மீது வைத்திருக்கிறார் ஐயா. உன் சந்ததி எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் அது அல்ல முக்கியம், அது அல்ல மேன்மை ஐயா. சோதரம் ஐயா, அந்த போஜனத்தை ஐயா தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுவதுதான், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதுதான் என்பதை அவனுக்குள்ளே நீ புகுத்தியிருக்கிறாயா? இயேசு சொல்றாருங்க, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்பது உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு உங்க சந்ததி யாராவது அந்த தரிசன பார்வையோடு ஓடி இருக்கிறாங்கன்னா அதுல தேவன் சந்தோஷப்படுகிறதை காட்டிலும் வேற ஒரு காரியம் இல்லை. ஆனால் அதை மறந்து போயிருப்பார்கள் என்றால் கொஞ்சம் அர்ப்பணிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம்.